எனது ரோல் மாடல் எனது தாயார்தான். தமிழக ஆளுநர் RN ரவி மாணவ மாணவிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் பதில். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்பு பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் உள்ள சமீபத்தில் 75வது ஆண்டு பவள விழா கண்ட அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளிடையே தமிழக ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். அப்போது அவர் பேசுகையில், நாள் ஒன்றுக்கு 6 மணி முதல் 7 மணி நேரம் உறங்கி மீதி நேரம் படிப்பிற்கு ஒதுக்க வேண்டும் என்றும், இந்த பள்ளியில் ஏழை மாணவர்கள் படிப்பதாக கூறினர். மாணவர்கள் மனதில் ஏழை என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நன்றாக படித்து நாம் புத்திசாலி என்பதை நிரூபிக்க வேண்டும். மாணவர்களுக்கு 3 விதமான குறிக்கோள் இருக்க வேண்டும். 1, பெரிய கனவு இருக்க வேண்டும். 2வது, அந்த கனவை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும். 3வது, ஒழுக்கம், நேர மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும். நேரத்தை வீணடிக்காமல் கடுமையாக உழைத்தால் முடியாது என்பது இல்லை. தன்னம்பிக்கை வளரும் என அவர் பேசினார். தொடர்ந்து மாணவர்கள் கேள்விக்கு பதிலளிக்கையில், எனக்கு தூண்டுகோல் என் தாயை. பள்ளி படிப்பிலும் உயர்விலும் என் தாய் என்னை வளர்த்தெடுத்தார். ரோல் மாடல் எனது தாயார்தான். நான் பயணித்த இடங்களிலேயே என்னை மிகவும் கவர்ந்த தமிழகம்தான். தமிழர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். தமிழ் சக்தி வாய்ந்த மொழி. தினமும் தமிழகத்தில் நான் மாணவராக கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி, அழகப்பா மாதிரி தலைமை ஆசிரியர் ரமேஷ் மற்றும் ஆசிரியர் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர்.